இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 70,496 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. வங்கி வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. ராம்விலாஸ் பாஸ்வான் உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி அஞ்சலி. மராட்டியத்தில் தீபாவளி வரை பள்ளிகள் திறப்பு இல்லை என அஜித் பவார் தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 69 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் 59,06,000 பேர் குணமடைந்து உள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உலகில் வேகமாக வைரஸ் பரவும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. கடந்த மாதம் தினசரி நோய் தொற்று 1 லட்சத்தை எட்டிய நிலையில் தற்போது குறைய தொடங்கியுள்ளது. அதே சமயம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. உயிரிழப்பும் கடந்த சில தினங்களாக 1000க்கும் கீழ் குறைந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 69 லட்சத்தை தாண்டி உள்ளது. மொத்த பாதிப்பு 69,06,152 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 70,496 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. 964 பேர் மரணமடைந்து உள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,06,490 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 59,06,070 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 78,365 பேர் குணமடைந்து உள்ளனர். புதிய நோய் தொற்று எண்ணிக்கையை விட அதிக நபர்கள் குணமடைந்து உள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 8,93,592 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.54%, குணமடைந்தோர் விகிதம் 85.52% உள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான நிதி கொள்கை கூட்டத்தில் உறுப்பினர்களின் ஒருமித்த முடிவால் ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 4% தொடர்ந்து இருக்கும் என முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரெப்போ விகிதம் என்பது ரிசர்வ் வங்கியானது பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதமாகும். ரெப்போ விகிதம் குறையும் போது வீட்டு கடன் உள்ளிட்ட வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதமும் குறையும். இது பற்றி இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், நிதி கொள்கை கூட்டத்தில் ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 4% நீட்டிப்பது என ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டது. இதற்கு ஆதரவாக வாக்களிக்கப்பட்டது. நடப்பு நிதியாண்டு மற்றும் அடுத்த ஆண்டு வரையில் தேவைப்பட்டால் நடப்பில் உள்ள நிதி கொள்கை நிலைப்பாட்டை தொடருவது என்றும் நிதி கொள்கை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வங்கி வட்டி விகிதம் மாற்றமின்றி 4.2%, ரிசர்வ் ரெப்போ விகிதம் மாற்றமின்றி 3.35% இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர். 2021 ஆண்டில் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 9.5% வீழ்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பணவீக்கம் செப்டம்பரில் தொடர்ந்து உயரும் என ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 3வது மற்றும் 4வது காலாண்டில் இலக்கை நோக்கி பணவீக்கம் மெல்ல நகரக்கூடும் என்றும் எங்களுடைய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் உடல் இன்று டெல்லியில் இருந்து அவரது சொந்த மாநிலமான பீகாருக்கு கொண்டு செல்லப்பட்டது. லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வான் டெல்லியில் நேற்று மரணமடைந்தார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ராம்விலாஸ் பாஸ்வானின் உடல் மருத்துவ நடைமுறைகளுக்கு பிறகு இன்று காலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து பாஸ்வானின் உடல் மருத்துவமனையில் இருந்து அவரது வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி நேரில் சென்று பாஸ்வான் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பாஜக தலைவர் JP நட்டா மற்றும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலரும் பாஸ்வான் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலிக்கு பிறகு இன்று பிற்பகல் பாஸ்வானின் உடல் விமானம் மூலம் அவரது சொந்த மாநிலமான பீகாருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு நாளை இறுதி சடங்கு நடைபெறுகிறது.
பஸ்வான் மறைவுக்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் இன்று நாடாளுமன்ற கட்டிடம் மற்றும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு உள்ளது. மத்திய அரசு வருகிற 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பள்ளிகளை திறக்கலாம் என அறிவித்துள்ளது. இதற்கான வழிகாட்டுதலையும் வழங்கியது. இது தொடர்பாக அந்தந்த மாநிலங்கள் முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அறிவித்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக நேற்று முன்தினம் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தலைமையில் நடந்த மராட்டிய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது வருகிற தீபாவளிக்கு பிறகு பள்ளிகளை திறப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. தற்போது மாநிலத்தில் தொற்று பாதிப்பு அதிக அளவில் உள்ளதாலும் நவராத்திரி மற்றும் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் வருகிற 15ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகளை திறப்பது இல்லை என அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள தகவலில் கூறப்பட்டது. இதேபோல முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மாணவர்களுக்கு தற்போது நடத்தப்பட்டு வரும் ஆன்லைன் கல்வி குறித்து ஆய்வு செய்ய பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டார். இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு குறித்து நேற்று துணை முதலமைச்சர் அஜித் பவாரிடம் நிருபர்கள் பேட்டி கண்டனர். அதற்கு அவர் பதிலளித்து கூறிய போது, தீபாவளி முடியும் வரை மராட்டியத்தில் பள்ளிகள் திறக்கப்படாது. அதன் பிறகு பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து முடிவு எடுப்பார். சில மாநிலங்கள் அவசர கதியில் பள்ளிகளை திறந்தன. அந்த மாநிலங்களில் மாணவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதனால் மீண்டும் பள்ளிகளை மூடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் என்று அவர் கூறினார். கால்நடை தீவன ஊழல் வழக்கில் தொடர்புடைய சாய் பாஷா கருவூல நிதி மோசடி வழக்கில் லாலு பிரசாத் யாதவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கால்நடை தீவன ஊழல் தொடர்பாக பீகார் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவருமான லாலு பிரசாத் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. இதில் சில வழக்குகளில் தண்டனை பெற்றுள்ளார். சில வழக்குகளில் ஜாமீன் கிடைக்காத நிலையில் அவர் தொடர்ந்து சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். இதற்கிடையே கால்நடை தீவன வழக்கில் தொடர்புடைய சாய் பாஷா கருவூல நிதி மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தில் லாலு பிரசாத் யாதவ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏனேனும் தும்கா கருவூல நிதி மோசடி தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் லாலு பிரசாத் வெளியே வர முடியாத நிலை உள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் சிறைவாசம் அனுபவித்து வரும் லாலு பிரசாத் பல்வேறு உடல்நல கோளாறுகள் காரணமாக ராஞ்சியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு விமானங்களில் பயணிகளின் தினசரி எண்ணிக்கை டிசம்பர் இறுதிக்குள் 3 லட்சமாக உயரும் என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி விமான போக்குவரத்து உள்பட அனைத்து போக்குவரத்து முடக்கப்பட்டது. பின்னர் அளிக்கப்பட்ட தளர்வுகள் காரணமாக கடந்த மே மாதம் 25ஆம் தேதி முதல் உள்நாட்டு விமானங்கள் இயங்கி வருகின்றன. தற்போது உள்நாட்டு விமான போக்குவரத்து சீராக நடந்து வருகிறது. இதனால் பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. இது குறித்து சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி செய்தியாளர்களிடம் கூறும்போது, கடந்த 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் உள்நாட்டு விமான பயணிகளின் தினசரி எண்ணிக்கை 1,76,000 இருந்தது. இந்த எண்ணிக்கை இந்த மாத இறுதிக்குள் 2 லட்சமாக உயரும். தீபாவளியில் இருந்து டிசம்பர் இறுதிக்குள் 3 லட்சத்தை எட்டும் என்றார். மேலும் ஊரடங்கு சுகாதார உள்கட்டமைப்பை தயார் செய்வதற்கான நேரத்தை கொடுத்தது என்றும் பிற நாடுகளில் இருந்து 1928 டன் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவ பொருட்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இந்தியாவிலிருந்து 30 டன் மருத்துவ பொருட்கள் அண்டை நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டன என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் மராட்டியத்தில் முகக்கவசங்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் முகக்கவசங்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் தோவே ஒப்புக்கொண்டு உள்ளார். இது குறித்து அவர் கூறிய போது, கொரோனா பரவலுக்கு முன் ₹40க்கு விற்பனை செய்யப்பட்ட முகக்கவசங்கள் தற்போது ₹175க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல N95 ரக முகக்கவசங்கள் ₹250க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இது தொடர்பான புகார்களை கவனிக்க கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் முகக்கவச நிறுவனங்களின் கடந்த ஆண்டு விலையையும்
தற்போதைய விலையையும் சரிபார்ப்பார்கள். மேலும் முகக்கவசங்களுக்கான விலை பட்டியல் விரைவில் தயாராக உள்ளது. அந்த விலை பட்டியல் தயாரான பிறகு மாநில அரசு நிர்ணயம் செய்யும் விலையில்தான் முகக்கவசங்களை விற்பனை செய்ய முடியும். நோய் தொற்று காலம் லாபம் சம்பாதிக்கும் நேரம் அல்ல. முகக்கவசம் போல கிருமி நாசினிகளும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாளை முதல் ரயில் புறப்படுவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பு பயண டிக்கெட் பெறலாம் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளின் ஒரு பகுதியாக ரயில் நிலையத்தில் இருந்து வண்டி புறப்படுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு முன்பதிவு 2வது சார்ட் தயாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பழைய முறையை மீட்டெடுக்கும் முயற்சியாக இனி ரயில் புறப்படுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கி 5 நிமிடத்திற்கு முன்பு வரை 2வது சார்ட் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் காலியாக உள்ள இருக்கைகளுக்கு டிக்கெட் கட்டணத்தை ஆன்லைன் அல்லது கவுண்டர்கள் மூலம் பயணிகள் பெற முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து பெங்களூரு வந்த விமானத்தில் பிறந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணிக்கும் சலுகையை இண்டிகோ நிறுவனம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. டெல்லியிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற இண்டிகோவின் 6E122 விமானத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவரும் பயணித்து உள்ளார். விமானம் வானில் பறந்து கொண்டிருந்த நேரத்தில் அப்பெண்ணுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த விமான பணி பெண்களின் உதவியுடன் அவர் விமானத்திலேயே ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்துள்ளார். இது விமானத்தில் இருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இது தொடர்பாக இண்டிகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் 6E122 டெல்லி பெங்களூரு வழியில் எங்கள் விமானத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. மாலை 7:40 மணிக்கு விமானம் தரையிறங்குகிறது. அனைத்து செயல்பாடுகளும் இயல்பானவை. தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக உள்ளனர். பெண்ணுக்கு முதலுதவி அளித்த விமான ஊழியர்களை வாழ்த்துகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்திலேயே பிறந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் இண்டிகோ விமானத்தில் இலவசமாக பயணம் செய்யும் சலுகைகள் வழங்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. பிரபல டிவி சேனல்கள் மோசடியில் ஈடுபட்டது மும்பை காவல்துறை விசாரணையில் அம்பலம். பீமா கோரேகாவ் வன்முறை சம்பவம் தொடர்பாக 83 வயது சமூக ஆர்வலர் ஸ்டான் சுவாமி கைது. நாசிக்கில் மருத்துவ அதிகாரிகளின் கெடுபிடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஷா ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். புனே சிஞ்ச்வாட் பகுதியில் போதைப் பொருள் கடத்திய சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது. டிவி சேனல்களில் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளை பார்க்கும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை வைத்து டிஆர்பி ரேட்டிங்கை ஒளிபரப்பு பார்வையாளர்கள் ஆராய்ச்சி கவுன்சில் கணக்கிட்டு வருகிறது. இந்த நிலையில் மும்பையில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் முறையில் மோசடியில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் பிடித்துள்ளனர். மேலும் இந்த மோசடியில் பிரபல ஆங்கில செய்தி சேனல் உள்ளிட்ட சில சேனல்கள் ஈடுபட்டுள்ளதாக மும்பை காவல்துறை ஆணையர் பரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறியபோது, மும்பை குற்றப்பிரிவு காவல்துறையினர் டிஆர்பி ரேட்டிங் மோசடியில் ஈடுபட்டதாக 2 மராத்தி சேனல் உரிமையாளர்களை கைது செய்துள்ளனர். இந்த மோசடியில் ரிபப்ளிக் ஆங்கில செய்தி சேனலும் ஈடுபட்டுள்ளது. இந்த சேனலை சேர்ந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். மோசடியில் ஈடுபட்டவர்கள் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து சில இடங்களில் டிவியை அவர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஆன் செய்து குறிப்பிட்ட சேனல்களை வைக்க சொல்லியுள்ளனர். இந்த மோசடி தொடர்பாக பிஏஆர்சி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்படும். மும்பையில் சேனல்களில் டிஆர்பியை கணக்கிட 2000 பாரோமீட்டர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதை கண்காணிக்கும் பணிக்காக ஹன்சா என்ற நிறுவனம் பிஏஆர்சியால் நியமிக்கப்பட்டுள்ளது. மோசடி தொடர்பாக ஹன்சா நிறுவனம்தான் புகார் அளித்து உள்ளது. அந்த நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு உள்ளனர். கைதானவர்களில் ஒருவரிடமிருந்து ரூபாய் 20 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. மேலும் அவரது வங்கி லாக்கரில் ரூபாய் 8,50,000 வைக்கப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது என்று அவர் கூறினார். இந்த நிலையில் மும்பை காவல்துறை ஆணையரின் குற்றச்சாட்டை ரிபப்ளிக் செய்தி சேனல் நிறுவனம் மறுத்துள்ளது.
மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறை ஆணையர் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என அந்த சேனலின் தலைமை ஆசிரியர் அர்ணப் கோஸ்வாமி தெரிவித்துள்ளார். பீமா கோரேகான் வன்முறை சம்பவம் தொடர்பாக ராஞ்சியை சேர்ந்த 83 வயது சமூக ஆர்வலர் ஸ்டான் சுவாமியை தேசிய புலனாய்வுத்துறை கைது செய்து உள்ளது. சிபிஐ நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக ஒரு கூட்டாளர் மூலம் சுவாமி நிதி திரட்டி உள்ளார். இதற்கிடையில் சிபிஐ மற்றும் இலக்கியம் போன்ற பிரச்சார பொருட்களின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான தகவல் தொடர்பு தொடர்பான ஆவணங்கள் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சுவாமி நேற்று ராஞ்சியின் நாம்கம் வட்டாரத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து கைது செய்யப்பட்டார். இது குறித்து என்ஐஏ எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. சுவாமியின் உதவியாளர்கள் எந்த ஒரு வாரண்டையும் தயாரிக்காமல் அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். நடைபெற உள்ள பீகார் தேர்தலில் சிவசேனா கட்சி 50 இடங்களில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் நவம்பர் 29ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இதையடுத்து பீகார் சட்டப்பேரவைக்கு அக்டோபர் 28இல் தொடங்கும் தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சிவசேனா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் எதிர்வரும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் சிவசேனா கட்சி 50 இடங்களில் இருந்து போட்டியிடலாம் என்றும் மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே மற்றும் மாநில அமைச்சர் ஆதித்ய தாக்கரே ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். பீகாரில் அக்டோபர் 28, நவம்பர் 3 மற்றும் நவம்பர் 7 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நவம்பர் 10ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மராத்தா சமுதாயத்தை இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்க்கக்கூடாது என்று கோண்டியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபுல் பட்டேல் வீட்டு முன்பு இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மராத்தா சமுதாயத்தினரை இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய பிரிவில் இணைக்கக்கூடாது என்று கூறி கோண்டியா பகுதியில் ஓபிசி பிரிவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் அப்பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபுல் பட்டேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வினோத் அகர்வால் ஆகியோர் வீடுகளின் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வழங்கினர். பிரம்மாண்ட பேனரை ஏந்திய நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். ஜல்கான் மாவட்டம் சாலிஸ்கான் தாசில்தார் அலுவலகம் முன்பு மாநில அரசின் அவசர சட்ட நகலை எரித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை அவசர சட்டம் மூலம் மகாராஷ்டிரா மாநில அரசு அமல்படுத்தாமல் காலம் கடத்தி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் சாலிஸ்கான் தாசில்தார் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் ஜல்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் உன்மேஷ் பாட்டீல், பாஜக கிஷன் மோர்ச்சா மாநில துணைத் தலைவர் போப்பட் தத்யா போலே ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தனர். மேலும் மாநில அரசின் அவசர சட்ட நகலை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கட்சியினர் தாசில்தார் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். யவத்மால் பகுதியில் மராத்தா சமுதாயத்தினரை இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய பிரிவில் இணைக்கக்கூடாது என்று கோரி ஓபிசி பிரிவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பாக காலதாமதம் ஏற்பட்டு வரும் நிலையில் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய பிரிவில் மராத்தா சமுதாயத்தை இணைக்கக்கூடாது என்று கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் இதற்கு ஓபிசி பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்து யவத்மால் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் ஓபிசி பிரிவினர் பல வாய்ப்பை மேலும் இழக்க நேரிடும் என்று அவர்கள் தெரிவித்தனர். தங்கள் கோரிக்கை அலட்சியம் செய்யப்பட்டால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புனே பகுதியில் சுகாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் பானிபூரி இயந்திரம் மூலம் தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பூனேயில் பானிபூரி கைப்படாத வகையில் இயந்திரம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. பானிபூரி சுத்தமாக வழங்குவதற்கு கௌஸ்துப் ஜாவல்கர் மற்றும் அவரது 4 நண்பர்கள் சேர்ந்து புதிய முறையை பின்பற்றி வருகின்றனர். இதன் மூலம் பானிபூரி இயந்திரம் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா சமயத்தில் மக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வந்த நிலையில்
இந்த முயற்சி பானிபூரி பிரியர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. பானிபூரியை நீர் கலவையில் மூழ்கி எடுக்கும் போது சுத்தமில்லா நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இயந்திரத்தின் குழாய் வாயிலாக நீர் கலவையை பெறுவதால் சுத்தமாக பெற வாய்ப்பு உள்ளது. வெளிநாடுகளில் பின்பற்றுவதை போன்று இயந்திரம் மூலம் தொழில் நடப்பதால் பானிபூரி பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மருத்துவ அதிகாரிகளின் கெடுபிடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாசிக்கில் ஆர்ப்பாட்டம் நடத்திய 158 ஆஷா ஊழியர்கள் பணியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா அளித்துள்ளனர். நாசிக் மாவட்டம் நந்த்காவ் தாலுகாவை சேர்ந்த மருத்துவ அதிகாரிகள் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட 158 ஆஷா ஊழியர்கள் தாலுகா சுகாதார அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் தாங்கள் பணியிலிருந்து விலகிக் கொள்வதாக கூறி தாலுகா சுகாதார அதிகாரி அசோக் சசானேயிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினர். ஆஷா ஊழியர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் காரணமாக அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தங்களுக்கு உறுதியான பதில் தேவை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பூனே பிம்பிரி சிஞ்ச்வாட் பகுதியில் போதைப்பொருள் சம்பவம் தொடர்பாக 5 நபர்களை கைது செய்த காவல்துறையினர் 20 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். பிம்பிரி சிஞ்ச்வாட் பிம்பால்கண்ட் பகுதிக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யும் கும்பல் வருவதாக ரகசிய தகவல் கிடைத்த நிலையில் காவல்துறையினர் அப்பகுதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது போதை மாத்திரை விற்பனை செய்ய வந்த 5 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 20 கோடி ரூபாய் மதிப்பு போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர்களில் வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் அடங்குவர். நகரில் நடத்தப்பட்ட வேட்டையில் இதுவே அதிகபட்சமான பறிமுதல் நடவடிக்கை என்று காவல்துறை ஆணையர் கிருஷ்ணா பிரகாஷ் தெரிவித்தார். பீட் மாவட்டம் பர்லியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரோக்தோக் மோர்ச்சா அமைப்பினர் தாசில்தார் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மராத்தா இடஒதுக்கீடு கோரி மாநிலத்தின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பீட் மாவட்டம் பர்லி பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய ரோக்தோக் மோர்ச்சா அமைப்பினர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சவுக் பகுதியில் இருந்து தாசில்தார் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். MPSC தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும், காவலர் பணி சேர்ப்பு தாமதமாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இருந்தனர். சோலாப்பூர் மாநகராட்சி ஊழியர்கள் தீபாவளி பண்டிகை வெகுமதி வழங்க கோரி மாநகராட்சி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலகட்டத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் உயிரை பொருட்படுத்தாமல் பணியில் ஈடுபட்டு வந்தனர். சோலாப்பூர் மாநகராட்சியில் 6 ஊழியர்கள் பணியின் போது உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த வருடம் தீபாவளி பண்டிகைக்கான வெகுமதி வழங்க வேண்டி மாநகராட்சி ஊழியர்கள் மாநகராட்சி வளாகத்தில் அமர்ந்து இருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சோலாப்பூர் மாநகராட்சி ஊழியர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் பங்கு பெற்றனர். வசாய் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் குடியிருப்பு வாசிகள் மோதல் சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வசாய் பகுதியில் உள்ள பிரபல குடியிருப்பு வளாகத்தில் குடியிருப்பு வாசிகள் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேம்பட்ட குடியிருப்பு வாசிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் காவல்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. பெண்களும் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம், தாக்குதல் சம்பவத்தில் பலர் காயமடைந்த சம்பவம் ஆகியன அப்பகுதியில் குடியிருப்பு வாசிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. வசாய் பாப்டி பகுதியை சேர்ந்த 8 வயது நிரம்பிய சிறுமியை பாம்பு கடித்த நிலையில் 2 மணி நேரத்திற்கு பிறகு சிகிச்சை அளிக்கப்பட்ட அவலம் நிகழ்ந்துள்ளது. வசாய் பாப்டி பகுதியை சேர்ந்த 8 வயது சிறுமி பிரணாலி நேற்று இரவு வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று கடித்தது. அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு சிறுமியை கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அவசர சிகிச்சை பிரிவு வசதி இல்லாத காரணத்தால் சிறுமியை அனுமதிக்க மறுத்துவிட்டனர். பின்னர் அருகில் உள்ள கார்டினல் கிரேஷியஸ் மருத்துவமனையிலும் அனுமதிக்காத நிலையில் டிசோசா மருத்துவமனையில் சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிறுமியின் காலில் பாம்பு கடித்த நிலையில் 2 மணி நேரத்திற்கு பின்னர் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அவரது வீட்டின் அருகில் வசித்து வந்த சுலைமான் என்பவர் தெரிவித்தார்.
அஹ்மத்நகர் மாவட்டம் ஷிரடியில் நபரிடமிருந்து 40 கிலோ வெள்ளியை 6 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றனர். அஹ்மத்நகர் மாவட்டம் ஷிரடி பகுதியை சேர்ந்த சந்தோஷ் மதுகர் என்பவரின் பையை 6 பேர் பறித்து அதிலிருந்த 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து லோனி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கண்காணிப்பு கேமரா பதிவை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தது கேமரா பதிவில் இடம்பெற்று இருந்தது. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மழை காலங்களில் ஏற்படும் பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் தன்னார்வலர்களுக்கு செய்முறை பயிற்சி வழங்கப்பட்டது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ளும் வகையில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்தில் மாவட்ட தீயணைப்பு நிலைய அலுவலர் மகாலிங்கமூர்த்தி தலைமையில் தீயணைப்பு அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட பகுதியில் உள்ள தன்னார்வலர்களுக்கு இன்று வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டும் மற்றும் இதர பேரிடர் காலங்களில் தீயணைப்பு துறையோடு இணைந்து எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. அது தீ விபத்து காலங்களில் அந்த பகுதியில் உள்ள தன்னார்வலர்கள் தீயணைப்பு துறைக்கு எவ்வாறு உதவி புரிய வேண்டும் என்பது பற்றியும், மழை வெள்ள காலங்களில் தீயணைப்பு துறை விபத்திற்கு வரும் முன்பே பொதுமக்களை அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மிதவை பொருட்களாக மாற்றி மனித உயிர்கள் மற்றும் விலங்கினங்களை எவ்வாறு மீட்பது, மேலும் தீயணைப்பு துறை கயிறுகள் மூலம் உயரமான இடத்தில் உள்ளவர்களையும் தாழ்வான இடத்தில் உள்ள மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களை எவ்வாறு பாதுகாப்புடன் மீட்பது பற்றியும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் மருத்துவர் பிரேம் நிவாஸ் தனது குழுவினருடன் விபத்து நிகழ்ந்த இடத்தில் முதல் உதவிகள் வழங்குவது பற்றியும் செய்முறை விளக்கம் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 70,496 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. ராம்விலாஸ் பாஸ்வான் உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் மோடி அஞ்சலி. மராட்டியத்தில் தீபாவளி வரை பள்ளிகள் திறப்பு இல்லை என அஜித் பவார் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.